மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எந்தவித டெஸ்ட் பேபியோ ஐவிஎஃப்ஓ ஐயுஏ தேவையில்லை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் 48 வயசு, அதாவது மெனோபாஸ் ஆகிற வயசு வரைக்கும் அவங்களால் பெண்மை இந்த ஒரு குழந்தை பாக்கியம் தர தகுதியானவளால் நிச்சயமா இருப்பா. அந்த மெனோபாஸ் ஆகினா கடவுளால் தான் முடியும். அதுக்கு பிறகு நிறைய டாக்டர் சில டாக்டருங்க என்ன சொல்லிருக்கிறாங்க, பேஷண்ட் வராங்க சொல்றாங்க, இப்படி சார் 48 வயசு மேலே எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, அந்த டாக்டர் ஆனுங்கன்னு அவர் 3 மாசம் மருந்து எடுத்துங்க, நிச்சயமா குழந்தைய பாக்கியம் கிடைங்கிறாரு. அவருக்கு தெரியல மெனோபாஸ் எப்போ ஆகும், கருமுட்டை இருக்குமா, அதுக்கு பிறகு அது எண்டோமெட்ரியம் படியுமா, எப்படிதான் அவங்க சிகிச்சை எடுக்கிறாங்க எனக்கே புரிய மாட்டேங்குது. அது மாதிரி நிறைய பேர் படித்தவங்க பையன் முட்டாள்தனமா இப்படிப்பட்ட டாக்டர்களை தேர்ந்தெடுக்கும் போது தான் தவறுதல் நடக்குது. நீங்க சம்பாதிக்கிற பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், அதுக்கு அந்த பணத்துக்கு வேல்யூ பாருங்க, நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கு தகுதியானவரானு பாருங்க, ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துங்க. இப்போ என்ன பண்றாங்க, பேஷண்ட் கொண்டு உட்கார வைக்கிறாங்க, நான் சொல்றத நான் என்கிட்ட சிகிச்சை எடுத்தாங்க, ஒரே மாசத்துல கன்சியூம் ஆயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க, ஏன்னா அந்த டாக்டர் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டாரு. ஒரு குழந்தையிலன்னு வந்தா ஆணை பொறுத்த வரைக்கும் செமன் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும், தேவைப்பட்ட வெரிகோசல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக டெஸ்டிஸ் டாப்லெட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இந்த பல வகை டெஸ்ட்டுகள் இருக்குது. பெண்ணை பொறுத்தவரையில் ஹார்மோன் டெஸ்ட் கம்ப்ளீட்டாகவே எடுக்கணும். LH, FSH, புரோலாக்டின், ஈஸ்ட்ரோஜன், ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. தைராய்டு டெஸ்ட், அதாவது மாதவிட விட ஒழுங்காக தைராய்டு டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸ்கேனில் வந்து பெல்விக் ஸ்டடி, ஃபாலிகுலர் ஸ்டடி, HSC டியூபல் பட்டான்சி டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் பரிசோதனைகள் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா 100க்கு 100 உங்களை அந்த ட்ரீட்மெண்ட்லேயே குணப்படுத்த முடியும். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. மூலிகை மருத்துவத்தை பொறுத்த இல்லாத மருந்தே இல்லை, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது. 100% குணப்படுத்த முடியும். எதுக்கு எடுத்தாலும் உடனே IVF போறீங்க, அதுக்கு ஒரு காலகட்டத்தை வச்சுக்கோங்க. இப்போ பெண்ணை பொறுத்தவரை 46 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, மெனோபாஸ் ஆகிற காலகட்டம், நீங்கள் போய் ஒரு IVF பண்ணலாம், IVF பண்ணலாம். அதே மாதிரி ஆணை பொறுத்த நான் 62 வயசு நான் லிமிட் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் 60 வயசில் போங்க, 2 வருஷம் தான் நமக்கு டைம் இருக்குது, வேறு வழி இல்லை, அவர் நம்ம ஒன்று எடுத்தோம். அதை விட நான் சொல்றது என்னன்னா ஒரு அடாப்ஷன் எடுத்துக்கலாம், தத்து குழந்தை எடுத்து கூட வளர்க்கலாம். அதுக்காக நான் IVF பண்ண வேண்டாம், IUI பண்ண வேண்டாம் சொல்ல உங்கள் காலகட்டம் இருக்குது. மேரேஜ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே உடனே போய் டாக்டரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. உங்களால் நிச்சயமா குழந்தைய பாக்கியம் கொடுக்க முடியும். அதுக்கு தகுந்த டாக்டர் அணுகணும், தகுந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அதுக்கு விளக்கம் அவர் கொடுக்குறாருன்னு பாருங்க. டெஸ்ட் எடுக்க மட்டும் இல்லை, டெஸ்ட் எடுத்து அதுக்கு என்னதுக்கு எடுத்தானே அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு விளக்கத்தை கேளுங்க. இந்த டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா சார், இந்த டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறீங்க, இந்த டெஸ்ட்னால என்ன பிரயோஜனம், இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி அடிக்கடி எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கருமுட்டை எப்படி ரப்சர் ஆகுது, எந்த டியூப் வழியா அந்த எக்கு எந்த மாதம் ஓவலேஷன் ஆகிருக்குது, அடுத்த மாதம் எதில் ஓவலேஷன் ஆகுறத கணிக்கிறது, அதெல்லாம் முடியும். அதுக்காக சிலவங்க சொல்லுவாங்க டாக்டர் போகிற டெஸ்ட் எடுக்கிறாரு, இல்லை ஒரு சில டெஸ்ட் அப்படி எடுத்து ஆகணும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்காக பழைய ரிப்போர்ட்டையும் வச்சுட்டு புது ரிப்போர்ட்டே எடுத்துட்டு இருக்கனால அதுவும் தேவையில்லாத டாக்டரோட வேலை. நீங்கள் அந்த டாக்டர் அணுகும்போது இந்த கேளுங்க, ஒரு 10 கொஸ்டின் கேளுங்க, தப்பே கிடையாது. சார் இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க, இந்த டெஸ்ட் எதனால எடுக்கணும், இல்லை எடுத்தீங்களா, இதில் என்ன குறைபாடு இருக்கு, அந்த இதை விளக்கி அவர் சொல்லிட்டார்னா நிச்சயமா அந்த டாக்டர் நீங்கள் அணுகலாம். என்கிட்ட வரக்கூடிய நோய் அப்படிதான் பார்க்கணும். முறைப்படி அந்த நோயின் வீரியம், தன்மை, அது எப்படி பாதிக்கப்படான்னு கண்டறிந்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை தான் நான் கொடுக்குறேன். அதனால் 1 முதல் 3 மாதம் அந்த நோய்க்கு தக்கவாறு சிகிச்சை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மாதம் எடுக்க வேண்டியிருக்கும், 9 மாதம் எடுக்கணும். நோய்க்கு தக்கவாறு கண்டிப்பாக மருந்து எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் தேவையில்லை, ரத்த சேதனமும் இல்லை, 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும், கவலையப்பட வேண்டாம். நம்ம டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்களும் எம் ரேகா அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாம்பேல இருந்து வந்த ஒரு தம்பதியை பார்க்க போறோம். வணக்கம். नमस्ते। நமஸ்தே. नमस्ते। உங்க பேர் சொல்லுங்க. मेरा नाम मुकेश है। शालू। எங்க இருந்து வரீங்க? फ्रॉम अंधेरी। बॉम्बे? या बॉम्बे, हाँ, मुंबई से। ओके। உங்களுக்கு என்ன குறை? मेरे शादी को 7 साल हो गए, मेरे पास बच्चे नहीं थे। 2 साल तो हमने चाहे नहीं बच्चे हों। एक्चुअली फिर बच्चे की रिक्वायरमेंट हुई, अड़ोस पड़ोस ने घर वालों को प्रॉब्लम होने लगी, तो फिर हमने बच्चे डॉक्टर दिखाए, बच्चे नहीं हुए। இங்க டாக்டர் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு கொஞ்சம் ஹிந்தியில சொல்லுங்களேன். यहाँ के डॉक्टर के बारे में कि आपको कैसा पता चला पूछते हैं? हाँ, बगल मेरे तमिल फ्रेंड्स थे, वह के बोले कि आपके बांद्रा रेजिडेंसी होटल में एक MRP वैद्यक हॉस्पिटल के डॉक्टर आते हैं, डेट 5 तारीख को आप आगे उनसे मिलो, दिखाओ, ट्रीटमेंट कराओ, खुस्ता फ़ायदा हो। हमने उनके कहने पे उनके पास गए, उनको दिखाया,
ट्रीटमेंट कराया। आज हमारे पास 1 साल का छोटा सा प्यारा सा बच्चा है, जो कि हमारी लाइफ में बहुत अच्छा एक्सपीरियंस और काफ़ी खुश हम हैं इस बच्चे के साथ। थैंक यू। சரி, தமிழ் நேயருக்காக அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்களேன். அதான் எங்க பக்கத்து வீட்டுல தமிழ் நெய்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது போல பாண்ட்ரா ரெசிடென்சில எவ்ரி 5th MRP சித்த வைத்தியர் கேம்ப் போடுறாங்க, அங்க நீங்க போய் பாருங்கன்னாங்க. போன உடனே எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்த பிறகு அவருக்கு குறை இல்ல, எனக்கு தான் குறை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. வெரி குட். நாங்க இப்போ சென்னைக்கு டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக. தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. சோரியாசிஸ் நோய்களிலேயே மிகவும் மோசமான நோய், அருவருப்பத்துக்கான நோய்ன்னு சொல்ல போனால் சோரியாசிஸ் சொல்லலாம். இந்த நோய் ஒருவருக்கு வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா உடம்புல, அதாவது ஒரு பாதத்திலிருந்து தோணுது, இல்லைன்னா தலைமுடியிலிருந்து ஆரம்பிக்குது. தலைமுடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை வரும்போது செதிலாக உதிர ஆரம்பிக்கும். இன்னும் சில பார்த்தீங்கன்னா நகங்கள்லாம் சொத்தை விழுந்து போயிடும். இந்த நோய் பெரும்பாலும் எப்படி வருதுன்னு இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இவங்கள்ட்ட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இதை நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செதிலில் இருந்து ஒரு செதிலை கொஞ்சம் எடுத்து அதை லேபுக்கு அனுப்பி எதனால் வந்திருக்கு, எந்த வைரஸ்னால பாதிக்கப்படுன்னு கண்டறிகிறோம். பெரும்பாலும் நோயின்னு வந்தால் எதனால் வருது? நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நாம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று. நோய் பெரும்பாலும் எல்லா நோயுமே இதனால தான் வருது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சரிவர சாப்பிட்டா நோய் கிடையாது. நாம் குடிக்கிற தண்ணி சுத்தமானதாக இருந்தால் நோய் கிடையாது. நாம் சுவாசிக்கிற காற்று சுத்தமானதாக இருந்தால் நோய் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோரியாசிஸ் நோய் வந்துட்டுன்னு வச்சிங்க, அதுக்காக மனம் தோண்டு போய் இருக்கிறது நல்லதில்லை. இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் அணுகி அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கி அது முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதை இப்போ அலோபதி மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா வச்சிங்கன்னா அவங்க ஆயில்மெண்ட்னு கொடுக்குறாங்க, உள்ளார சாப்பிட மருந்து கொடுக்குறாங்க, நிரந்தர தீர்வு இல்லைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் முறைப்படி நாங்கள் சொல்கிற அட்வைஸ் படி பத்தியங்களையும் ஃபாலோ பண்ணி மருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக 100% அந்த சோரியாசிஸ்ங்கிற நோயில் அது விடுபடலாம். அதாவது பெரும்பாலும் சோரியாசிஸ்ங்கிற நோய் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. சோரியாசிஸ்ங்கிற நோய் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். அதாவது அப்படி தலையில் பொடுகு மாதிரி ஏற்படும், அப்படி வட்ட வட்டமாக புள்ளிகள் ஏற்படும், கரும் தழும்புகள் மாதிரி ஏற்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகங்கள்லாம் போக ஆரம்பிக்கும், பாதங்களில் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணீங்க, சோரியாசிஸ்ங்கிறது தெரியாமலே அவங்க போகிறாங்க, எக்ஸிமாங்கிற கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறீங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை முதலே எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இதுக்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டி வராது. என்கிட்ட அவருடைய மருத்துவ நோயெல்லாம் எப்படி சிகிச்சை அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குது அவங்க பாதிப்பு, ஆரம்ப ஸ்டேஜா இல்லை முதிர்ந்த ஸ்டேஜான்னு பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை 3 to 6 months, 6 to 9 months வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கிறேன். ஒரு முறை சிகிச்சை அளித்தா திரும்ப அந்த தழும்பு இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் முற்றிலும் குணமாகுது. இப்படி என்கிட்ட சிகிச்சை எடுத்த பல நோயாளிகள் நான் இருக்கிறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன். இப்போவும் நான் ஒரு சில நோயாளிகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவங்களோட அனுபவத்தை அவங்க வயநாடு சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் நான் எந்த மாதிரி நடந்துக்கிறேன், அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறேங்கிற நான் சொல்றதை விட அந்த நோயாளிகள் சொல்றது உங்களுக்கு ஏற்றதா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, கனவிலும் சிறுநீரிலும் சக்தி வீணாகுதல், கண்கள் குழி விழுந்து கண்ணம் ஒட்டி போதல், உறுப்பு போதிய வளர்ச்சியின்மை, எழுச்சியின்மை, எழுச்சி நீடிக்காமை, சக்தி குறைவு, விரைந்து வெளிப்படுதல், உறவில் திருப்தியின்மை, மீண்டும் இயலாமை, உறவின் போது நடுக்கம், பயம், படபடப்பு, வெட்கம், அதிக சோர்வு மற்றும் சர்க்கரை வியாதியால் ஏற்படும் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு இவர்களின் 1 முதல் 3 மாத சிகிச்சையால் நிரந்தர தீர்வு பெறலாம். மூலிகை மருத்துவத்தில் ஓர் மாபெரும் சாதனை. குழந்தையில்லா தம்பதிகள், ஆண்களுக்கு ஏற்படும் உயிரணுக்கள் குறைவு, ஒலிகோஸ்பிரேமியா, உயிரணுக்கள் இல்லாமை, அசோஸ்பிரேமியா, விந்து குழாய் அடைப்பு, சிமெண்ட் டியூப் பிளாக், வெரிகோசல் கட்டிகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும்
கருப்பை வளர்ச்சியின்மை, இன்ஃபர்ட் யூட்ரஸ், கருக்குழாய் அடைப்பு, ஃபொலோபியன் டியூப் பிளாக், கருப்பையில் ஃபைப்ராய்டு, பிசிஓடி, மயோமா, எண்டோமேட்ரியாசிஸ் போன்ற கட்டிகள், சினப்பை சம்பந்தப்பட்ட ஒவேரியன் சிஸ்ட், பாலிசிஸ்டிக் ஒவேரியன், ஃபாலிகுலர் சிஸ்ட் போன்ற கட்டிகள், கருமுட்டை உற்பத்தி இல்லாமை, முதிர்ச்சி இல்லாமை, வெடிக்காமை, மாதவிடாய் கோளாறுகள், தீராத வெள்ளைப்படுதல், தைராய்டு போன்ற காரணங்களால் இனி குழந்தையே இல்லை என்று கைவிடப்பட்ட பல தம்பதியினர் இவர்களின் 3 முதல் 6 மாத சிகிச்சையில் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர். வயதுக்கு வராமை மற்றும் மார்பக வளர்ச்சி இல்லாமை. பெண்களுக்கு ஏற்படும் ஒரு சில ஹார்மோன் பிரச்சனைகளாலும் கருப்பை வளர்ச்சி இல்லாத காரணத்தாலும் வயதுக்கு வராமலும் மார்பக வளர்ச்சி இல்லாமலும் காணப்படும். இவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் வயதுக்கு வரவும் உடலுக்கு ஏற்ப மார்பக வளர்ச்சி பெறவும் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சர்க்கரை நோய். சர்க்கரை வியாதியால் ஏற்படும் இன்சுலின் குறைபாட்டை பூர்த்தி செய்வதுடன் இதனால் ஏற்படும் ஆண்மை குறைவு, பார்வை கோளாறுகள், உடல் எரிச்சல், அரிப்பு, உடல் பலகீனம், சோர்வு, கை கால் மரத்து போதல் போன்ற பிரச்சனைகள் குணமடைகின்றன. சிறுநீரக கோளாறுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரகக்கல், இரத்த சோகை, சைனஸ், தும்பல், அலர்ஜி, தலைவலி, ஆஸ்துமா, காசநோய், அல்சர், வெண்குஷ்டம், மூல நோய்கள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், உடல் பருமன் பெற குறைய, மூட்டு வலி, இடுப்பு வலி, மூட்டு எலும்பு தேய்மானம், வாத நோய்கள், தோல் நோய்கள், சொரியாசிஸ், புற்றுநோய், பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் போன்ற எல்லாவித நோய்களுக்கும் சிறப்புமிக்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னை தலைமை மருத்துவமனை தினசரி காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் டாக்டரை நேரில் சந்திக்கலாம். எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் கீழ்காணும் தேதிகளில் கீழ்காணும் இடங்களில் உங்களை நேரில் சந்திக்கிறார். டாக்டரின் மும்பை விஜயம் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை மற்றும் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் 12 மணி வரை ஹோட்டல் பாந்த்ரா ரெசிடென்சி, பாந்த்ரா ரயில் நிலையம் அருகில். டாக்டரின் பாண்டிச்சேரி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி புது பஸ் நிலையம் எதிரில். டாக்டரின் கும்பகோணம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் காசி இன்டர்நேஷனல், காசி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். டாக்டரின் திருச்சி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஆனந்த், மத்திய பேருந்து நிலையம் அருகில். டாக்டரின் கரூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் ஆர்த்தி, தின்னப்பா தியேட்டர் அருகில். டாக்டரின் கோவை விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கவிதா தியேட்டர் அருகில், காந்திபுரம். டாக்டரின் சேலம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் செல்வம், புதிய பஸ் நிலையம் அருகில். டாக்டரின் ஹோசூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோட். டாக்டரின் வேலூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் வீனஸ் அண்ட் அனெக்ஸ் லாட்ஜ், மூங்கில் மணி அருகில். எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் டாக்டரை நேரில் சந்திக்க முன்பதிவு பெற்று வரவும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223, ஃபேக்ஸ் 04423727798. Email ID mrphospital@yahoo.co.in, website www.mrp